ரைட். ஒரு ஹைபோதசிஸ் ஒரு கேள்வி தந்தாங்கன்னு சொன்னா அது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளவு இந்த 5-6 ஸ்டெப் சரியா. இந்த 6 ஸ்டெப்பையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னா இந்த ஹைபோதசிஸ் வந்து செய்யலாம். முதலாவது என்னன்னு சொன்னா ஐடென்டிஃபை த H0 and H1, அதாவது அந்த கேள்வியில இருக்கிற H0 and H1 வந்து காணணும் சரியா. அடுத்த வந்து சிக்னிபிகன்ட் லெவல் வந்து அவங்களே தந்திருப்பாங்க 0.05. இப்ப சம்திங் வந்து 5% தந்துட்டாங்கன்னு சொன்னா நீங்க 5/100 0.05 வந்து எடுக்கணும். அதே 1% தந்துட்டாங்கன்னு சொன்னா 1/100 0.01 சொல்லி வந்து அதை எடுப்பீங்க சரியா. இதுதான் வந்து இந்த சிக்னிபிகன்ட் லெவல், அதாவது வந்து அல்பா வந்து சொல்லுவாங்க சரியா. அடுத்தது டெஸ்ட் த ஸ்டாட்டிஸ்டிக் சர்க்கிள், அதாவது இந்த ஈக்குவேஷன்ல தெரிஞ்சிருக்கும் எக்ஸ் பார் மைனஸ் மியூ ஓவர் சிக்மா ஓவர் √10 சரியா. இந்த ஈக்குவேஷன்ல வந்து நாங்க இந்த கண்டுபிடிச்ச அப்ளிகேஷனை போட்டோம்னு சொன்னா இந்த ஈக்குவேஷன்ல வந்து ஒரு ஆன்சர் ஒன்று வந்து வரும் சரியா. அந்த ஆன்சரை வந்து நாங்க இதுல வந்து இப்படி குறிப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு -1.3 என்று சொன்னா -1.23 என்று வந்து குறிப்போம். பேர் என்ன செய்ய முடிச்சுன்னா சட் டேபிள் வேல்யூ பார்ப்போம் இந்த தாங்க சிக்னிபிகன்ட் லெவலுக்கு. இப்ப சிக்னிபிகன்ட் லெவலுக்கு எப்படி சட் டேபிள் பார்க்கறதுன்னு சொன்னா ஓகே. இப்ப இந்த கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து சிக்னிபிகன்ட் லெவல் எப்படி தந்துக்கிறாங்க 0.05 தந்துக்கிறாங்க. நீங்க இப்ப சட் டேபிள்ல போய் என்னன்றதை பார்க்கணும்னு சொன்னா இதுக்குள்ள 0.05 எங்க இருக்குன்னு நீங்க தேடும் சரியா. இதுக்குள்ள வந்து 0.05 இப்ப கீழே இல்ல 0.05 வந்து இப்படி தடை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா இப்ப இவர் வந்து ஒரு பாசிபிள், அவரை விட இவர் வந்து 0.0 அக்யூரேட் அது இருக்காது. இப்ப 0.0516 அடுத்து வந்து 0.0505 வந்து இருக்கு. சோ இந்த ரெண்டுல வந்து இப்ப இது இல்லாட்டி ஒன்று செய்யலாம். இந்த ரெண்டையும் கூட ரெண்டாவது பிரிக்கலாம். அதாவது -1.63 -1.64 இது ரெண்டுக்கும் முடியல -1.635 ரைட். அது ரெண்டையும் கூடி ரெண்டாவது பிரிச்சு எடுக்கிறவங்க நினைக்கிறேன் சரி. இப்ப நாங்க இதை மட்டும் இது எடுத்தோம்னு சொன்னா இவற்றை வேல்யூ எப்படி பார்ப்போம். இவற்றை வேல்யூ பார்த்தோம்னு சொன்னா இங்க -1.6 சரியா, மேல 0.03 சோ -1.63 -1.63 வரும் சரியா. -1.63 ரைட். இப்ப இந்த கேள்விக்கு வாங்க. இப்ப சிக்னிபிகன்ட் லெவல் நான் 0.05 வேல்யூ வந்து அந்த சார்ட்ல எங்க இருக்குன்னு போய் கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன். இப்ப நான் எடுத்த டேட்டா வந்து அதே மாதிரி தேர்ட் ஸ்டெப்ல சொன்ன மாதிரி இதுல வந்து போடுறேன் ரைட். இது வந்து சட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ ஓவர் சிக்மா ஓவர் √10. சோ இதுல போடுறேன். எனக்கு வந்து இது வந்து சால்வ் பண்ணி இருக்குது தானே எல்லாம் இருக்கும். எக்ஸ் பெருமானம் தெரியும், எக்ஸ் பார் இதுல தந்திருக்கிறாங்க, மியூ தந்திருக்கிறாங்க 68,000, சிக்மா 5,500, என் வந்து 30. இது சுருக்கி ஆன்சர் எடுக்குது தானே எல்லாம் இருக்கும். இந்த ஈக்குவேஷனை சுருக்கி ஓகே ரைட். இப்ப இது எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் சட் டேபிள்ல போய் பாக்குறேன். சட் 0.05 ஆன்சர் வந்து எனக்கு -1.645 இப்படின்னு வருது ரைட். ஓகே. இப்ப எனக்கு இங்க கிடைச்ச ஆன்சர் வந்து 1.10 ஓகே 1.10 1.09 இது வந்து பிளஸ் வருமா 1.9 மேல மாத்திட்டு கீழே மாத்தல ரைட். பிளஸ் சொன்னா சாரி இவர் பிளஸ் வர மாட்டார். இந்த ஏரியா வந்து இங்க வருவார் +1.09. இப்ப நீங்க கண்டது வந்து இங்க இருக்கு ரைட். அடுத்தது வந்து இப்ப நீங்க கண்ட சட் டேபிள் வேல்யூ வந்து -1.65 வந்து இங்க இருக்கு. இதை லெஃப்ட் சைட்ல குறிக்கிற மாதிரி ரைட் சைட்லயும் வந்து என்ன செய்வோம் குறிப்போம். இப்ப +1.645 1.645 எங்க இருப்பாரு இப்ப இதுல எப்படி இருப்பார் 1.645 ரைட்.
இப்ப இந்த சார்ட்டை வச்சுக்கொண்டு எப்படி ஒரு கிராஃப் வந்து ரிஜெக்டட் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதான்னு சொல்லி எப்படி பாக்குறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓகே இதுல வந்து அதுக்கு வந்து 3 வகையான டெஸ்ட் இருக்கு. ஒன்று வந்து லெஃப்ட் சைல்ட் டெஸ்ட். இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா படிப்பிக்கல தானே மிஸ்? என்னண்டு இது படிப்பிக்கல படிப்பிச்சாங்களா? எனக்கு நீங்க கதைக்கிறது கிளியரா விளங்கல. படிப்பிக்கல இது. ஓகே இப்ப படிப்பிக்கலன்னு சொன்னா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். என்னவா அது படிப்பிக்காத ஒன்றுமே மிஸ் போட மாட்டா. சரியா? சோ அப்ப இது வந்து இந்த செக்ஷன் உங்களுக்கு அவ்வளவு ஹார்டா விளங்க இந்த கொஞ்சம் கூட ஸ்டெப்ஸ் வந்து அதை வந்து ஹார்டா விளங்காட்டியும் நீங்க ஓகே படிப்பிக்காதபடியே வராதுன்னு நம்பலாம். அப்படி படிப்பிச்சிருந்தான்னு சொன்னா கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. சரியா? இதுல வந்து இந்த செட் நோட்னு சொல்றது வந்து அந்த செட் டேபிள்ல நாங்கள் பார்த்த சிக்னிஃபிகேஷன் லெவல் என்ன வேல்யூ நாங்க கண்ட வேல்யூ வந்து இந்த ஏரியாக்கு இங்கால வந்துச்சுன்னு சொன்னா இப்ப இந்த ஏரியாக்குள்ள வந்து அதை கவர் பண்ணி வந்துச்சுன்னு சொன்னா அதை நாங்க வந்து சொல்லுவோம் ஃபெயில் டு ரிஜெக்டட் என்று வந்து சொல்லுவோம். ஃபெயில் டு ரிஜெக்டட் வந்து சொல்லுவோம். சரியா? இதுல வந்து மேல சொல்லியிருப்பாங்க இஸ் இன் த ரிஜெக்ஷன் ரீஜன் தென் ரிஜெக்ட் H0. is not in the rejection region then fail to reject. சரியா? அதாவது அந்த ரீஜனுக்கு உள்ள வந்து அது வந்துச்சுன்னு சொன்னா அது வந்து ரிஜெக்டட் H0 சொல்லுவோம். அந்த ரீஜனுக்குள்ள வந்து அது வரையல என்று சொன்னா அது வந்து ஃபெயில் டு ரிஜெக்ஷன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த கீழே செஞ்ச கேள்வி எடுத்து பாருங்க. இந்த கேள்வியில வந்து இவங்க இந்த வேல்யூ வந்து இவ்வளா. சரியா? ஆனா நீங்க எங்களுக்கு வந்த வேல்யூ வந்து இங்க இருக்கு 1.09 தான் நாங்க இதுல கண்ட வேல்யூ மேல ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எடுத்த வேல்யூ. பட் இது வந்து இந்த ஏரியாக்குள்ள என்ன செய்யல இந்த லைன் வந்து வரல. சோ அதால வந்து ஃபெயில் டு ரிஜெக்ஷன் சொல்லி வந்து இந்த கேள்விக்குரிய ஆன்சர் வந்து வரும். சரியா? இது வந்து சாரி இது வந்து மைனஸ் இங்க வந்து பாருங்க பிளஸ். இப்ப இவர் வந்து இந்த இந்த இப்ப அதே இப்ப இதுல வந்து ரிஜெக்ஷன் ஃபெயில் டு ரிஜெக்ஷன் சொல்லி வந்து 2 இருக்குது. சரியா? இப்ப நீங்க என்ன இதை பார்க்க போறீங்கன்னு சொன்னா இதுல கால்குலேட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை வந்து கால்குலேட் பண்ணிக்க உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். சரியா? இந்த வேல்யூ வந்து எக்ஸ் எடுங்க. அதே மாதிரி அவங்க வந்து சிக்னிபிகன்ட் லெவல் சொல்லி உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்ப சிக்னிபிகன்ட் லெவல் வந்து இதுல வந்து 0.05 சொன்னா அந்த சார்ட்ல போயிட்டு இதுல 0.05 எங்க இருக்குன்னு சொல்லி தேடணும். சரியா? எங்க இருக்குன்னு தேடி அதோட வேல்யூ -1.64 சம்திங். சரியா? அதை வந்து எடுப்பீங்க. அதை எடுத்து ஃபர்ஸ்ட் உங்க கிராஃப்ல வந்து தண்டுவீங்க. இப்ப இது ஒரு கிராஃப் சொன்னா ஓகே இப்ப எனக்கு இது -1.64 இதுல வந்து கேறுவீங்க. இதான் உங்களுடைய சிக்னிபிகன்ட் லெவலினுடைய பெருமதி. சரியா? பேன் என்ன செய்வீங்க? இப்ப எக்ஸ் இந்த வேல்யூ என்ன? இப்ப 1.1 இதுவே வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இப்படி போடும் 1.64. சரியா? இப்ப இந்த ஏரியாவெல்லாம் வந்து இவர் டினோட் பண்ணி கொண்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு வந்தது வந்து 1.1 1.1 சொன்னா அவர் வந்து இதுக்குள்ள வருவார் இவ்விடத்துல. சரியா? இவர் வந்து இப்ப இந்த ரீஜனுக்கு வாராரோ இல்லையோ இந்த ரீஜனுக்கு வந்து இவர் என்ன செய்யல வரையல. இப்ப நீங்க வந்து ரீஜன் சொல்ல ஃபுல்லா பாக்குறீல இந்த ஏரியாக்குள்ள வந்து இந்த லைன் வருதோன்னு பார்ப்போம். சரியா? இந்த ஏரியாக்குள்ள வந்து இந்த லைன் வரையலன்னு சொன்னா அதை நாங்க வந்து சொல்லுவோம் ஃபெயில் டு ரிஜெக்ஷன் வந்து சொல்லுவோம். அதே இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க கண்ட இந்த ஆன்சர் வந்து இந்த ஏரியாக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து இதுல வந்துட்டுன்னு சொன்னா தட் இஸ் ரிஜெக்டட் வந்து சொல்லி போடுவோம். சரியா? இதுதான் ரிஜெக்டட் அண்ட் ஃபெயில் டு ரிஜெக்டட். சரியா? இப்ப இது வந்து ஹைபோதசிஸ்ல வந்து ஓகே இப்ப பாசிபிள் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா ஹைபோதசிஸ்ல வந்து ஒண்ணு வந்து இதுல வந்து இந்த கேள்வி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா லெஸ் தேன் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தவங்க. இன்னொரு கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னா கிரேட்டர் தேன் சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க இன்னொரு கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னா ஒன்றுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒன்றுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொன்னா அங்க வந்து ஈக்குவல் மாதிரி வரும். சரியா? நான் டிரெக்டாவே இந்த ஆன்சருக்கு போறேன். இந்த பாசிபிள் கேள்வியும் அதே மாதிரி ஒரு கேள்விதான். சரியா? இந்த பாசிபிள் கேள்வி பக்கம் குயிக்கா வாசிப்பான். இதுல என்ன சொல்லிருக்காங்க? டெக்னாலஜி கம்பெனி கிளைம்ஸ்
that their new software update has improved the download speed of their app. The company's previous download speed had a mean of 150, right? இங்க வந்து மீன் வந்து சொல்லிக்கிறாங்க மியூ வந்து 150 with the standard deviation 20. To test the claim, the random sample of 30 download speed after the software update was collected, and the sample mean download speed was found to be 360 என்று சொல்லி வந்து தந்திருக்கிறாங்க. சரியா? ஓகே, 360 என்று சொல்லி வந்து சாரி 160 வந்து தந்திருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து நாங்க பக்கண்டு எக்ஸ் பார் மியூ தெரியும், என் வந்து தந்திருக்கிறாங்க, சிக்மா வந்து 20 தந்திருக்கிறாங்க. அடுத்து சிக்னிஃபிகன்ட் லெவல் வந்து இதுல பாருங்க, சிக்னிஃபிகன்ட் லெவல் வந்து அட் 5% வந்து தந்திருக்கிறாங்க. சரியா? நீங்க 5% சொன்னா என்ன எடுக்கணும்னு சொன்னா 0.05, அதாவது 100க்கு 5. சரியா? 0.05 வந்து எடுக்கணும். இதுல வந்து நான் சொன்னா எப்பவுமே வந்து h நோட் வந்து ஈக்குவலா இருக்கும், h நோட் வந்து ஈக்குவலா இருக்கும், h1 வந்து நொட் ஈக்குவலா இருக்கும். சரியா? நீங்க இந்த நோட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா சரி, இங்க பாருங்க, h நோட் வந்து ஈக்குவலா இருக்கும், HA வந்து நொட் ஈக்குவலாக வந்து இருக்கும். சரியா? சோ அதே மாதிரி இந்த கல் எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒன்றுமே சொல்லல தானே, லெஸ் தேனோ கிரேட்டர் தேனோன்னு சொல்லி சொல்லல தானே. சோ என்ன செய்வீங்கன்னு சொன்னா இந்த h அப்படின்னு சொன்னா இது வந்து ஈக்குவல் வந்து h1க்கு வந்து நொட் ஈக்குவல் வந்து கொடுப்பீங்க. h1க்கு நொட் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னு சொன்னா h நோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஈக்குவலா வந்து போகுது. சரியா? இப்ப இதுதான் நீங்க மெயினான விஷயம், கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இது ரெண்டும் கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா மிச்சம் வந்து என்ன எல்லாம் வந்து ஈஸியா இருக்கு. நீங்க எல்லாம் வந்து ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் பார் மைனஸ் மியூ சிக்மா ஓவர் ரூட் 10 இதை வந்து செஞ்சீங்கன்னு சொன்னா கீழே உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரும் 2.738. சரியா? இப்ப இதுல நான் போறேன், நான் கொஞ்சம் குயிக்கா சொல்றேன். இது வந்து 5%க்குரிய ஆன்சர் வந்து -1.64. அதை வந்து நாங்க டேபிள்ல போட்டு எடுப்போம். சரியா? அண்டா அது இவ்வளவு ஏரியாவை நான் என்ன செய்யுது கவர் பண்ணும், இந்த ஏரியாவையும் இந்த ஏரியாவையும். சரியா? எங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன 2.738. 2.738 லைன் எங்க வர அந்த ஏரியாக்குள்ளதான் வந்து கவர் பண்ணி கொண்டு வர. சோ அதனால என்ன செய்வோம், இட் இஸ் ரிஜெக்டட் சொல்லி வந்து போடுவோம். சரியா? அதுல என்னென்ன கேள்வி எடுக்கிறாங்க, ஸ்டேட் த நல் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதேசிஸ் ஃபார் திஸ் ஹைபோதேசிஸ் டெஸ்ட். அதாவது இந்த டெஸ்ட் கூடிய நல் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்து சொல்லிட்டான், h0 அண்ட் h1 வந்து சொல்லிட்டான் இதுன்னு சொல்லி. அதாவது இந்த இதுல இதான் முதலாக கேள்விக்குரிய ஆன்சர். இதுல வந்து h0 அண்ட் h1 இதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ரெண்டாவது கேட்டுக்கிறாங்க test the clamp to check mean download speed is equal to 160 at 5% level of significance. இதை வந்து டெஸ்ட் பண்ணட்டாம்னு சொன்னா நீங்க இதுல சொன்ன இந்த 6 ப்ராசஸையும் வந்து செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், சிக்னிஃபிகன்ட் லெவலை காணணும், இது இந்த ஈக்குவேஷனோட ஆன்சரை வந்து எடுக்கணும், அதை வந்து இதுல போட்டு பார்க்கணும், இது ரிஜெக்டடோ ஃபெயில் டு ரிஜெக்டடோன்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? விளங்கிச்சா? சரி, இப்ப இதுல ஏதாவது ஃபுல் இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த பாஸ்ட் பேப்பர்ல ஏதாவது டவுட்டுகள் இருக்கா உங்களுக்கு? இல்லக்கா கிளியர் அக்கா. ரைட், இப்ப இதுல வந்து இப்ப இது முடிஞ்சுதானே, இதுல வந்து இந்த தமிழ் ஜூனியர்ஸுக்கு வந்து இந்த சீனியரால ஒரு மீட்டிங் கொண்டு இருக்காங்க. இப்ப இது முடிஞ்ச உடனே இதே சூம்ல. சரியா? சோ இதுல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இப்ப இந்த விளங்கல, நீங்க சொல்லுங்க. சோ இவங்க இருந்து கொண்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் உங்களுடைய இதுக்கு நன்றி, கொஞ்சம் லீவ் ஆகி கொள்றீங்களா? அக்கா எக்ஸ்கியூஸ். மற்றது சி ப்ரோக்ராமின் ஆன்சர் வந்து எடுத்துனீங்களா எல்லாரும்? அக்கா போட்டவங்களா? யார் இந்த தம்பியோட எக்ஸ்கியூஸ் கேட்டார்? அந்த ஸ்டார்டிங்ல அந்த ஜிமெயில் கேட்டிருந்தேன், லாஸ்டா சொல்றேன். நீங்க ஆதித்யன் என்ன? ஆமாக்கா. உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுக்கா. சிரிக்க கூட என்ன அக்கா சச்சிபில்ல கேட்டு சொல்லி தாரான்னு சொல்லி அவசரத்துக்கு கேட்கறது அங்கதான். இப்ப எங்களுக்கு வந்து வாசிச்சு பாருங்க, நீங்க இருக்க வாரம்
வெயிட்.